Hi everyone, welcome to V-LITE Design Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஜும்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆனா என்ன இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இந்த ஜும்கா மோல்ட்ல மெஷர் பண்ணி clay மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6th ஒன்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜும்காக்காக. இது மாதிரி ரெண்டு ஜும்காக்கு தேவையானதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நான் இதே ஜும்கா மோல்டில் வந்து clay மெஷர் பண்ணி ஸ்டட் செஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டட்ல யூபின் இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் காஞ்சு நமக்கு ஜும்காவோட அட்டாச் பண்றப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. அதனால நான் இப்போ முதல்ல ஸ்டட் செஞ்சு வச்சிடுறேன்.
இப்போ நம்ம ஏற்கனவே ஜும்காக்காக பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் பின்னாடி பக்கம் வந்து ஒரு கேப் வச்சு ஒரு ஸ்கெட்சோட மூடி வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அங்கே இருக்கிற அந்த கிளேயை மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் டூல் யூஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கிங், நீங்கள் அந்த மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கைட்லைனாக இருக்கும். எதுக்காகனா நீங்கள் ரொம்ப தின்ன ஆக்கிட மாட்டீங்க, அந்த ஜும்காவோட வாலை வந்து ரொம்ப தின்ன ஆக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம செய்கிறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் ஸ்கூப் பண்ணணும்னு நமக்கு கொஞ்சம் ஒரு கைட்லைன் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு கீழே வந்து பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜும்கா பண்ணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அந்த உள்ளே இருக்க கிளேயெல்லாம் ஸ்கூப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஷேப் மாறிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். மறுபடியும் எதில் மெஷர் பண்ணிங்களோ அதே ஜும்கா மோடில் இருக்கிற அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மறுபடியும் அந்த ஜும்காவை நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் அதில் டங்கின் பண்ணி அந்த நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்தோம்ல அந்த இடத்துல ஒரு பால் டூலை வச்சு நல்லா நீங்கள் ஸ்மூதன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அதை ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். அது ஷேப் மாறினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், பழையபடி அழகாக அதே டோம் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் அதுக்கு தேவையான இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்து, இம்ப்ரெஷன் கொடுக்குறப்பவும் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தப்பு இல்லை. மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி மறுபடியும் இந்த எதில் மெஷர் பண்ணீங்களோ அதே ஹோலில் நீங்கள் டங்கின் பண்ணி நீங்கள் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அந்த ஜும்கா பேஸில் வந்து நான் முதல்ல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு பால் பாயிண்ட் பென்னோட எம்டி பாடி வச்சு. அதுக்கப்புறம் நான் சீப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளா வெறும் ஏதாவது ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சு நம்ம கொடுத்தா கூட இவ்வளோ அழகாக வராது. இது வந்து சீப்பு வச்சு பண்ணுறப்போ ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக அது ஒரு வரிசையாக அழகாக வருது. நம்ம எந்த டூலை வேணால் நம்மளை சுற்றி இருக்கிற எதை வேணால் நம்ம டூலாக யூஸ் பண்ண முடியும்.
இப்போ அடுத்து வந்து அந்த டிசைன் பண்ண ஜும்கா பேஸில் வந்து நான் வந்து லாலிபாப் பீட்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பேஸை வந்து தரையில் வச்சுட்டு அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து ஜும்காவை வந்து கீழே வைக்க முடியும். நீங்கள் இதுவே கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லாலிபாப் பீட்ஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஜும்கா பேஸை விட உங்களுக்கு லாலிபாப் பீட்ஸ் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சுன்னா மேடு பள்ளமாக ஈவனாக இருக்காது கீழே பார்க்குறதுக்கு. அதனால் நீங்கள் அதை வந்து எதில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது மேலே வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இந்த பீட்ஸ் அட்டாச் பண்ணுறப்போ ஈவனாக இருக்கும். உங்களால் ஜும்காவை ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த ஸ்டட்டை வந்து எடுத்து அதில் ஒரு யூபின் போட்டு இந்த ஜும்காவோட அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒன்று கொஞ்சம் காஞ்சி இருந்தால் தான் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஜும்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இன்னொரு ஜும்காவையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம 2 ஜும்காவும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.